ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜ் மசாலா சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 சப்பாத்தி எடுத்து இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொடமிளகாய், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், பெரிய வெங்காயம் இது எல்லாமே அரை கப் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரே ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சில்லி சாஸ் 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ வானலில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. கேரட் ஃபஸ்ட்டு கேரட் போட்டு வதக்கிக்கோங்க. கேரட் வந்து பாதி வந்த பிறகு வதங்கின பிறகு அடுத்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். கேரட் நல்லா வதக்கி விடுங்க. கேரட் வதங்கிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. அது கூடவே பீன்ஸ் போட்டுக்கோங்க. கொடமிளகாய் வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போது இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். உருளைக்கிழங்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் வேகலை, நல்லா வதக்கி விடுங்க. காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கொடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொடமிளகாய் வந்து ரொம்ப வேகங்க இல்லை, சும்மா ஒரு கிளறி விட்டுருங்க. அது கூட பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு அதிகமாக போட்டுற வேணாம், ஏன்னா வந்து நம்ம சப்பாத்திக்கு வந்து மாவு பசையும் போது உப்பு போட்டு தான் செஞ்சுருப்போம். அதனால் இப்போ வெஜிடபிள்ஸ் தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ சோயா சாஸ் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி சாஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க சப்பாத்தி போட்டுக்கலாம். சப்பாத்தி போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு நிமிஷம் கிளறினா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சப்பாத்தி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது வெஜ் மசாலா சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான வெஜ் மசாலா சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு கூட லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.